வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆஸ் அப்படின்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு பொதுவா என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் a relationship between two ideas or events. அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துல ஆஸ்ன்ற வேர்டை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பொதுவான மீனிங் தான். இதே டீடைல்டா பாத்தீங்கன்னா ஆஸ்ன்ற வேர்டுக்கு 8 விதமான மீனிங் இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல இந்த ஆஸ்ன்ற வேர்டை வந்து நம்ம 8 விதமா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த 8 மீனிங்கும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து எந்த இடத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஆஸ் அப்படின்ற வேர்டை கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம், அட்வர்பாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ரிப்போசிஷனாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மீனிங் பார்ப்போம். அட் தி சேம் டைம் ஆர் வைல் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஒரே சமயத்தில் அப்படின்ற மீனிங் வரும். இந்த மீனிங்கை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தி பவர் சப்ளை வெண்ட் ஆஃப் ஜஸ்ட் ஆஸ் ஐ வாஸ் என்டரிங் தி ஹோம். கரெக்டாக நான் வீட்டுக்குள்ளே வரும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தி பவர் சப்ளை வெண்ட் ஆஃப் ஜஸ்ட் ஆஸ் ஐ வாஸ் என்டரிங் தி ஹோம். ரெண்டாவது பார்ப்போம். ஆஸ் தி சன் வாஸ் ரைசிங் ஐ ஸ்டார்டட் ஜாகிங் இன் தி கிரவுண்ட். சூரியன் உதைக்கும் போது நான் கிரவுண்டில் ஜாகிங் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் தி சன் வாஸ் ரைசிங் ஐ ஸ்டார்டட் ஜாகிங் இன் தி கிரவுண்ட். மூணாவது பார்ப்போம். ஐ saw her as I was coming into the office. நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ saw her as I was coming into the office. நாலாவது பார்ப்போம். ஜஸ்ட் as I was sitting down to read newspaper, the phone rang. இப்போதான் நியூஸ் பேப்பர் படிக்கலான்னு உட்காந்தேன், அதுக்குள்ள ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Just as I was sitting down to read newspaper, the phone rang. அஞ்சாவது பார்ப்போம். She is getting mature mind as she gets older. அவ வளர வளர மனசும் பக்குவம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. She is getting mature mind as she gets older. ரெண்டாவது மீனிங் பார்ப்போம். You can use the word as in the beginning of the sentence about what you want to say. அதாவது நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது சென்டென்ஸ் பிகினிங்ல ஆஸ் போட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மீனிங்கை பேஸ் பண்ணி ஒரு 7 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆஸ் எ டீச்சர் ஐ நோ ஹவு டு பிரிங் அப் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டீச்சரா என்னோட ஸ்டூடெண்ட்ஸை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் எ டீச்சர் ஐ நோ ஹவு டு பிரிங் அப் மை ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது பார்ப்போம். ஆஸ் யூ கெட் ஓல்டர் எக்ஸஸ் வெயிட் கிவ்ஸ் எ லாட் ஆஃப் ட்ரபிள் ஆன் யுவர் பாடி. வயசாக ஆக அளவுக்கு அதிகமான வெயிட் இருந்தால் உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை, நிறைய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூ கெட் ஓல்டர் எக்ஸஸ் வெயிட் கிவ்ஸ் எ லாட் ஆஃப் ட்ரபிள் ஆன் யுவர் பாடி. மூணாவது பார்ப்போம். ஆஸ் யூ நோ ஷி ஹாஸ் டிசைடட் டு லீவ் டுமாரோ. உனக்கு தெரியுமா அவ நாளைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் யூ நோ ஷி ஹாஸ் டிசைடட் டு லீவ் டுமாரோ. நாலாவது பார்ப்போம். ஆஸ் யூ சோ யூ ரீப். இது ஒரு ஃபேமஸான ப்ராவர்பு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் வந்து அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், சப்போஸ் நீங்க மற்றவங்களுக்கு கெட்டது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்ற மீனிங் வரும். ஆஸ் யூ சோ யூ ரீப். அஞ்சாவது பார்ப்போம். ஆஸ் யூ ஒர்க் சோ யூ ஏர்ன். நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் யூ ஒர்க் சோ யூ ஏர்ன். ஆறாவது பார்ப்போம். ஆஸ் யூ ப்ராக்டிஸ் சோ யூ பெர்ஃபார்ம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் யூ ப்ராக்டிஸ் சோ யூ பெர்ஃபார்ம். ஏழாவது பார்ப்போம். ஆஸ் யூ திங்க் சோ யூ பிகம்.
நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது போல நீங்க ஆவீங்க. as you think so you become. asக்கு தேர்ட் மீனிங் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். as can be used comparing people and things. அதாவது கம்பேர் பண்ணி பேசும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆஸ்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மீனிங்கை பேஸ் பண்ணி ஒரு 7 எக்ஸாம்பிள்ஸ் தரேன். அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஐ கான்ட் ஒர்க் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் யூ கேன். உன் லெவலுக்கு என்னால வேகமா வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஐ கான்ட் ஒர்க் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் யூ கேன். ரெண்டாவது பார்ப்போம். தி நியூ பைக் இஸ் ஆஸ் குட் ஆஸ் தி ஓல்டு ஒன். புது பைக் வந்து பழைய பைக் மாதிரியே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தி நியூ பைக் இஸ் ஆஸ் குட் ஆஸ் தி ஓல்டு ஒன். மூணாவது பார்ப்போம். ஷீ இஸ் நாட் ஆஸ் டால் ஆஸ் அவர் சிஸ்டர். அவ வந்து அவளோட சிஸ்டர் மாதிரி டாலா இல்ல, ஒசரமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஷீ இஸ் நாட் ஆஸ் டால் ஆஸ் அவர் சிஸ்டர். நாலாவது பார்ப்போம். ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் ஆஸ் குயிக்லி ஆஸ் யூ கேன். இந்த ப்ராஜெக்டை உன்னால எந்த அளவுக்கு வேகமா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா முடி அப்படின்னு சொல்றாங்க. ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் ஆஸ் குயிக்லி ஆஸ் யூ கேன். அஞ்சாவது பார்ப்போம். கம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். எந்த அளவுக்கு சீக்கிரமா வர முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா வா. கம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஆறாவது பார்ப்போம். he earns twice as much as me. அவன் வந்து என்னோட 2 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. he earns twice as much as me. ஏழாவது பார்ப்போம். I need not wait as far as I am concerned. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. I need not wait as far as I am concerned. asன்ற வேர்டுக்கு ஃபோர்த் மீனிங் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். we can use the word as to describe the job, role, function or identity of someone or something. அதாவது ஒருத்தரோட வேலையை பத்தி சொல்லும் போது, அப்படி இல்லைன்னா ஒருத்தரோட அடையாளத்தை பத்தி சொல்லும் போது அந்த இடத்துல ஆஸ்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்தோட செயல்பாடு சொல்லும் போது அந்த இடத்துல ஆஸ்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மீனிங்கை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் தரேன். அது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். he works as a manager. அவன் வந்து மேனேஜரா வேலை செய்யறான். he works as a manager. ரெண்டாவது பார்ப்போம். she used her old clothes as cleaning rags. இந்த இடத்துல ரேக் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய கிழிஞ்சு போன துணிகள்லாம் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் இல்லையா, அதை தான் வந்து ரேக் அப்படின்னு சொல்லுவோம். அவளோட பழைய துணியெல்லாம் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. she used her old clothes as cleaning rags. மூணாவது பார்ப்போம். I am speaking to you now as your boss. இப்போ உன்னுடைய பாஸா நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. I am speaking to you now as your boss. நாலாவது பார்ப்போம். This could be used as evidence against her. இது ஒரு ஆதாரமா அவளுக்கு எதிராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. This could be used as evidence against her. அஞ்சாவது பார்ப்போம். The news came as a big shock to me. இந்த செய்தி வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. The news came as a big shock to me. asக்கு அஞ்சாவது மீனிங் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். in the same way, in a particular way, like அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது அதே மாதிரி, அதே வழியில், ஒரு குறிப்பிட்ட வழியில் அப்படின்ற மீனிங்ல வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி, இந்த மீனிங்கை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ask him to do as in the manual. மேனுவல்ல இருக்கிற மாதிரியே அவனை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ask him to do as in the manual. ரெண்டாவது பார்ப்போம். leave the table as it is. don't change anything. டேபிள அப்படியே விட்டுட்டு, டேபிள்ல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், எதுவும் மாத்த வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. leave the table as it is. don't change anything. மூணாவது பார்ப்போம். I asked her to leave and she did as I said. நான் அவளை போக சொன்னேன், அவளும் நான் சொன்ன மாதிரி செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க.
ஐ ஆஸ்க்ட் ஹர் டு லீவ் அண்ட் ஷி டிட் ஆஸ் ஐ செட். நாலாவது பார்ப்போம். ஐ காண்ட் டேக் இட் ஆஸ் எ ஜோக். இது ஒரு ஜோக்கா என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஐ காண்ட் டேக் இட் ஆஸ் எ ஜோக். அஞ்சாவது பார்ப்போம். இட் ஹேப்பன்ட் ஜஸ்ட் ஆஸ் ஐ தாட். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹேப்பன்ட் ஜஸ்ட் ஆஸ் ஐ தாட். ஆறாவது மீனிங் பார்த்தீங்கன்னா ஆஸ்ன்ற வேர்டை பிகாஸ்ன்ற மீனிங்ல யூஸ் பண்ணலாம். அதாவது ஏனென்றால், ஏனெனில் அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆஸ் இட் வாஸ் கெட்டிங் லேட் ஐ டிசைடட் டு புக் எ டாக்ஸி. லேட் ஆகுறனால நான் டாக்ஸி புக் பண்ணலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் இட் வாஸ் கெட்டிங் லேட் ஐ டிசைடட் டு புக் எ டாக்ஸி. ரெண்டாவது பார்ப்போம். ஐ ஆம் கோயிங் டு லீவ் இயர்லி ஆஸ் ஐ ஹாவ் டு ரீச் தி ஆஃபீஸ் இன் டைம். நான் சீக்கிரமா போக போறேன் ஏன்னா டைம்க்கு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஆம் கோயிங் டு லீவ் இயர்லி ஆஸ் ஐ ஹாவ் டு ரீச் தி ஆஃபீஸ் இன் டைம். ஏழாவது மீனிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஃப்ரம், ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு வேர்டு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் ஏ பர்டிகுலர் டைம் ஆர் டேட், குறிப்பிட்ட நேரத்துல இருந்து, குறிப்பிட்ட தேதியில இருந்து அப்படின்ற மீனிங் வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஆஸ் ஃப்ரம் மார்ச் 1 யுவர் சேலரி வில் இன்க்ரீஸ். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து உன்னோட சம்பளம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் ஃப்ரம் மார்ச் 1 யுவர் சேலரி வில் இன்க்ரீஸ். எட்டாவது மீனிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர், ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு வேர்டு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு வாட் இஸ் அக்ரீடு ஆர் ஸ்டேட்டட். அதாவது சட்டத்தில் இருக்கிற மாதிரி, அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங்ல வரும். இதை பேஸ் பண்ணி ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வி ஹாவ் டு பே தி ரெண்ட் பிஃபோர் 5th ஆஸ் பர் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரி 5ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம வந்து வாடகையை குத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. we have to pay the rent before 5th as per agreement. ரெண்டாவது பார்ப்போம். I will do as per your instruction. நீ சொன்னது மாதிரியே நான் செய்வேன். I will do as per your instruction. மூணாவது பார்ப்போம். as per law you have to follow traffic rules. சட்டப்படி டிராஃபிக் ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். as per law you have to follow traffic rules. இந்த சக்சஸ் கிடைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க கோலை ரீச் பண்ற வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சென்டென்ஸ்ல ஆஸ் போட்டு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டசன்ட் மேட்டர் ஹவு ஸ்லோ யூ ஆர் ஆஸ் லாங் அஸ் யூ நெவர் ஸ்டாப். நீங்க எவ்வளோ ஸ்லோவா போறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆனா நிறுத்தாம போகணும். நிறுத்தாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இட் டசன்ட் மேட்டர் ஹவு ஸ்லோ யூ ஆர் ஆஸ் லாங் அஸ் யூ நெவர் ஸ்டாப். ஆஸ்ன்ற வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பார்த்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அது கமெண்ட்ல தெரிவிங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.